கோவை மாவட்டத்தில் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் குறிப்பிட்ட தொகுதிகளில் கூடுதல் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அனைத்து புகார்கள் மீதும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். தேர்தல் விதிமீறல்கள் குறித்து வேட்பாளர்களின் ஏஜென்ட்டுகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என கூறினார். தேர்தல் ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக வேட்பாளர் தெரிவித்தது தொடர்பான கேள்விக்கு மாவட்ட ஆட்சியர் பதில் அளிக்கவில்லை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் 48 hours தி க்ளோஸ் ஆஃப் போல். அதுக்கு வந்து சில எஸ்ஓபி இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து என்னென்ன நடவடிக்கை இருக்குது, பீப்பிள் ஸ்டேயிங் ஃப்ரம் அவுட் சைட் தி கான்ஸ்டிடுவன்சி ஏரியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நேற்று எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம சிஏபிஎஃப் டீமும் சரி, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் டீம், அதர் ஸ்டேட் போலீஸ் டீம் எல்லாமே வந்து எல்லா இடங்களையும் வந்து ஆய்வு செஞ்சு காவல்துறை மூலமாக சரி, நம்ம ரிட்டர்னிங் ஆஃபீஸ் உள்ளிட்ட அனைத்து டீம் வந்து இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்துட்டு எல்லா ஏரியாஸ்க்குள்ள வந்து விசிட் பண்ணிட்டு இதுக்கு உண்டான நடவடிக்கை வந்து நம்ம 48 hours உண்டான எஸ்ஓபி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நேத்திக்கு கூட நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை வந்து நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம், எத்தனை வந்து சீஜர்ஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளைங் ஸ்குவாட் மூலமா சரி, எஸ்எஸ்டி மூலமா வந்து எத்தனை சீஜர்ஸ் பண்ணிருக்கோம், விரிவான பிரஸ் நேற்றுக்கு கொடுத்திருக்கோம். தொடர்ந்து வந்து நம்ம அது கண்காணிட்டு வந்துட்டு இருக்கோம். டீம்ஸ் எல்லாமே வந்து ஃபீல்டில் இருக்காங்க. முழுமையாக வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் அது வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து கால்ஸ் வருது, கம்ப்ளைண்ட்ஸ் வருது, டோல் ஃப்ரீ நம்பருக்கு எல்லாத்துக்கும் வந்து உடனே டீம் போறாங்க, ரீச் ஆகிட்டு என்ன இந்த இடத்துல வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு வந்து உடனே ரிப்போர்ட் பண்றாங்க. அது கூட நடவடிக்கை ரிப்போர்ட் வந்து இல்ல எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டிடுவன்சி வைஸ் இருக்கு. நேற்று கூட நம்ம வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம், டீடைலா கொடுத்திருக்கோம். அது கான்ஸ்டிடுவன்சி வைஸ் எவ்வளவு இருக்கு வந்து நம்ம டீடைலா வருகின்ற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம டோல் ஃப்ரீ நம்பருக்கு வருகின்ற கண்ட்ரோல் ரூமுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ், சிவிஜியில் வருகிற எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். வருகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் உடனுக்குடன் போயிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறது இது வந்து உடனுக்குடன் எஃப்எஸ்டி வந்து சீசர் பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எஃப்ஐஆர் வந்து லாட்ஜ் பண்றாங்க. தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு எல்என்டோ ரிலேட்டட் வந்து ஏற்கனவே வந்து நம்ம நேற்றுக்கு கூட நம்ம பிரஸ் ரிலீஸ் சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல், சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பு ஆகாமல் வந்து நம்ம போலீஸ், அது குறிப்பாக வந்து சிஆர்பிஎஃப் சரி, அதர் ஸ்டேட் போலீஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிட்டி லிமிட்லும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லிமிட்ல வந்து அதுக்கான விரிவான டிப்ளாய்மெண்ட் பிளான் நம்ம பண்ணியிருக்கோம். எந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். எல்லா வந்து டீம்ஸ், எக்ஸ்ட்ரா டீம்ஸ் இருக்காங்க. 20 டீம்ஸ் பிளஸ் வந்து ஃபீல்டில் இருக்காங்க. வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். கூடுதல் டீம்ஸ் கூட நம்ம டிப்ளாய் பண்ணி கண்காணிக்கிறோம்.